அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஹவுஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஹவுஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை கீழே இருக்க மாவட்ட வாரியாக கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களாக வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஈரோடு மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான வருவாய்த்துறை கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்துருந்தோம். அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அந்த முந்தைய வீடியோவில் கொஞ்சம் பேசியிருந்தோம், நோட்டிஃபிகேஷன் பார்க்காம இருந்தோம். இந்த வீடியோவில் பெரம்பலூர் மாவட்டத்துக்கான அந்த அறிவிப்பு முழுமையாக பார்க்கலாங்க. மேற்கொண்டு இன்னொரு மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 மாவட்டங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரம்பலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் மாவட்டத்தில், உங்கள் வட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் டச்சில் இருங்க. இப்போ பெரம்பலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க மாவட்ட வெப்சைட்டில் உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்குறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 காலி பணியிடங்களுக்காக அவங்க கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த வட்டத்திற்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பந்தட்டை அப்படிங்கிற வட்டத்துக்கு தான் காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. 3 விதமான கிராமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் வடக்கு, தொண்டாப்பாடி அந்தது, வெங்கலம் அது கிழக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கிராமத்துக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கீழே ஒதுக்கியிருக்காங்க. வேப்பந்தட்டைங்கிறது தான் வட்டம், தாலுக்கா பேர். ஓகேங்களா? கிராம உதவியாளருக்கு போஸ்ட்டுக்கு இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 7/7/2025 11/8/2025 அப்ளை பண்ணிக்கணும். 11/8 நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த டேட்டுக்குள்ளே இவங்க நோட்டிஃபிகேஷனில் ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/8/2025 சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல 11/8 இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் 5/8 அப்படிங்கிறதுலையே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. கடைசி நாள் நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கிராம உதவியாளருக்கான சம்பள விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொதுவான விவரங்கள் மற்றது பார்க்கலாம். கல்வி தகுதி, வயது வரம்பு பார்க்கலாம். கல்வி தகுதி வந்து நீங்கள் 10வது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதர தகுதிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வேப்பந்தட்டையில் தானே அவங்க தாலுக்காவில் தானே அவங்க காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேப்பந்தட்டை வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். தேர்வு செய்யப்படுவோரின் நடத்தை குறித்து முந்தைய குற்ற பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதர தகுதிகள் இது. தமிழையும் எழுத படிச்சிருக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தமிழை எழுத படிக்க பிழை இல்லாமல் தெரியணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 21 வயது குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 32 வயது பொது பிரிவினருக்கும் 37 வயது வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 37 வயதுக்குள்ள இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு வயது தளர்வு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது தளர்வு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த வயது வரம்பு தான் எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். இந்த கல்வி தகுதி தான் எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு இது தெரியும். கல்வி தகுதி, வயது வரம்பு, இதர தகுதிகள் எல்லாமே எல்லா மாவட்டத்துக்கும் பொருத்தமானது. 10வது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்வி தகுதிக்கும், வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 ஆகவும் இந்த இப்போ நம்ம பார்த்த அதிகபட்ச வயது வரம்பு இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பிக்கும் முறை பெரம்பலூர் மாவட்டோட வெப்சைட்டு perambaloor.nic.in அதில் போய்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அந்த வேப்பந்தட்டை தாலுக்காவில் நேரிலையும் அலுவலகத்தில், அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேர்லையும் கொண்டு கொடுக்கலாம். இல்லைனாக்க முகவரிக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். பெரம்பலூர் மாவட்டத்துக்கானது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. பெரம்பலூர் மாவட்ட வருவாய்த்துறை கிராம உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம்.
இதில் கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எந்தெந்த தாலுக்கா கீழே வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கிட்டத்தட்ட நிறையா தாலுக்காவில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எந்த தாலுக்காவை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அரக்கோணம் தாலுக்காவுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டையில் அரக்கோணம் அப்படிங்கிறது ஒரு தாலுக்கா இருக்குது. அங்கே எத்தனை காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 6 காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு 6 விதமான கிராமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சம்பள விகிதமும் 11,100லேருந்து 35,100 நம்ம முதல்ல பார்த்த மாதிரி. வயது வரம்பும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தாங்க. கல்வி தகுதி 10வது முடிச்சிருக்கணும். வயது வரம்பு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி. அரக்கோணம் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறது. மற்ற விவரங்கள்லாம் அதே தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 6/8/2025. ஓகேங்களா? அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் நேர்லையும் கொண்டு கொடுக்கலாம், அஞ்சல் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆற்காடு தாலுக்காவில் காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆற்காடு தாலுக்காவில் எத்தனை காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்க 7 காலி பணியிடங்கள் 7 விதமான கிராமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வயது வரம்பு, கல்வி தகுதி, சம்பள விகிதம் எல்லாமே ஒரே தாங்க. லாஸ்ட் டேட் 6/8/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலேயே கலவை அந்த வட்டத்தில் தாலுக்காவில் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலவையில் எவ்வளோ 12 விதமான கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி சம்பள விகிதம், வயது வரம்பு, கல்வி தகுதி சேம் தான். இதுக்குமே நீங்கள் 6/8/2025 அப்ளை பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் ஃபுல்லாக அந்த அறிவிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நெமிலி அப்படிங்கிற தாலுக்காவுக்கு கீழே கிட்டத்தட்ட 5 காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்காக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த நெமிலி வட்டத்தை சேர்ந்தவங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த ஊருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற விவரங்கள் நம்ம பொதுவாக பார்த்துட்டோம். அடுத்த தாலுக்கா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடுத்து சோளிங்கர் அப்படிங்கிற அந்த தாலுக்காவு கீழே 3 விதமான காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்கங்க. அது எந்தெந்த கிராமங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற விவரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அவங்க சோளிங்கர் வட்டத்துக்கான வட்டாட்சியருக்கு நீங்கள் போகிற மாதிரி அனுப்பணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கீழே வாலாஜா அப்படிங்கிற தாலுக்காவுக்கு கீழே எத்தனை காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 10 காலி பணியிடங்களுக்கும் நீங்கள் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முன்னுரிமை அந்த கிராமத்துக்கு கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். வாலாஜா வட்டத்துக்கான வருவாய் வட்டாட்சியர் அவங்களுக்கு போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வருவாய் வட்டாட்சியர் அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரக்கோணம், ஆற்காடு, கலவை, நெமிலி, சோளிங்கர், வாலாஜா இந்த மாதிரியான தாலுக்காவில் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 by 1 நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதுதான் எல்லா தாலுக்காவுக்குமான ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான். இதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். சாம்பிளுக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பாங்க. கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பிக்கும் வட்டம், விண்ணப்பிக்கும் கிராமம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். எந்த கிராமத்துக்கு எந்த வட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய புகைப்படம், விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை கணவரின் பெயர், இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம், சாதி உட்பிரிவு அதோட சேர்த்து எழுதணும். மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு சொல்லணும். ஆதரவற்ற விதவியா இல்லையான்னு சொல்லணும். முன்னாள் இராணுவத்திறனா இல்லையான்னு சொல்லணும். விண்ணப்பிக்கும் கிராமத்தை கொடுக்கணும். அடுத்து வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் கீழே என்ன வட்டம், என்ன கிராமம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். இருப்பிட சான்று அதுக்கு நீங்கள் இணைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தொடர்பு விவரங்கள், கான்டாக்ட்ஸ், உங்களுடைய தொலைபேசி, கைபேசி நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். கல்வி தகுதி விவரங்கள் கல்வி தகுதி
நீங்கள் அதில் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொடுக்கலாம். சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஓகேவா? குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் நீங்கள் பாஸ் ஆகலாட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்ச தகுதி வந்து கல்வி தகுதி 10வது தோல்வின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஓட்டுநர் திறன் விவரங்கள், டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் இருக்கா? மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறாங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் இருக்கா? உரிமம் செல்லுபடியாகும் தேதி என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டு 4 இடம் கொடுத்து உங்களுடைய கையெழுத்து போட்டுட்டு கீழே கொடுத்துருக்க அந்த விண்ணப்ப படிவத்தோட இணைக்கப்பட வேண்டிய இந்த சான்றெல்லாம் நீங்கள் இணைச்சி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்ளிகேஷன் கீழேயே அவங்க திருப்பி அந்த வயது வரம்பு, கல்வி தகுதி, இதர தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 மாவட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மாவட்டத்துக்கு அப்டேட் வந்த உடனடியாக நம்ம வீடியோ போடலாம், பார்க்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.